நம்மள நிறைய பேரு சங்கீதங்கள ஏதோ பழைய பாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில அது அப்படி இல்ல. அது நம்ம வாழ்க்கையில வர்ற கண்ணுக்கு தெரியாத போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் பிளேபுக், ஒரு வழிகாட்டி. வாங்க இந்த ரகசியத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து உடைக்கலாம். எப்போவாச்சும் இப்படி தோணிருக்கா உங்களுக்கு? ஏதோ ஒரு சண்டையில இருக்கோம், ஆனா எதிரி யாருன்னே தெரியல. ஏதோ உனக்கு எதிரா போராடிட்டே இருக்கோம், ஆனா அது என்னன்னு நம்மால சரியா சொல்லவே முடியல. அப்படி ஒரு உணர்வு வந்திருக்கா? அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரி யாரு? அது எப்படி ஜெயிக்கிறது? அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, இதுதான் அந்த கேள்விக்கான பதிலுடைய ஆரம்பம். நம்மளோட பெரிய போராட்டங்கள் எல்லாம் நம்ம கண்ணால பாக்குற மனுஷங்களுக்கு எதிரா இல்லையாம். ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவிக்குரிய தளத்துல நடக்குதாம். இது கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? இதுதான் நம்ம பண்ண போற இந்த முழு ஆய்வுக்குமே ஒரு அடித்தளம். அப்போ நம்மளோட முதல் ஸ்டெப் என்னன்னா, இந்த கண்ணுக்கு தெரியாத போராட்டத்தை பத்தி நம்ம முதல்ல விழிப்புணர்வோட இருக்கணும். இப்போ இங்க 2 விதமான பார்வைகளை நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் யோபு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே முழுசா புரியல. அதனால கடவுள் கொடுத்தாரு, கடவுள் எடுத்தாருன்னு சொல்றாரு. அவரால அந்த பிசிக்கல் விஷயத்த மட்டும்தான் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் புதிய உடன்படிக்கை ரொம்ப தைரியமா சொல்லுது, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லன்னு. அதாவது அங்க நடக்கிற ஆவிக்குரிய விஷயங்களையும் பார்க்க முடியுது. இதுல நீங்க எந்த பக்கம் இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. சோ முதல் படி என்னன்னா, நம்ம போராட்டங்களுக்கு வெறும் உலக ரீதியான காரணம் மட்டும் இல்ல, ஒரு ஆவிக்குரிய பரிமாணமும் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, போராட்டம் இருக்குன்னு இப்போ நமக்கு தெரியும். அப்போ நம்ம ஆயுதம் என்ன? அதுக்கு என்ன வழி? இதுக்கான முதன்மையான உத்தி ஒன்னு இருக்கு. அதுதான் ஆராதனை. குறிப்பா இசை மூலியமா செய்யற ஆராதனை. அது ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த ஆயுதம். இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். சவுல் ராஜா ஒரு பொல்லாத ஆவியால ரொம்ப கஷ்டப்பட்டு மன உளைச்சல்ல இருக்காரு. அப்போ தாவீது வராரு. தன்னோட யாழை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் கடவுளை ஆராதிக்க ஆராதிக்க அந்த இடத்தோட ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரே மொத்தமா மாறுது. அந்த சவுல துன்பப்படுத்தின ஆவியால அங்க இருக்கவே முடியல, அது போயிடுது. இதுதான் ஆராதனையோட பவர். அது நம்ம சுத்தி இருக்கிற சூழலே மாத்திடும். அப்போ இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஆராதனைங்கிறது கடவுளை வர வைக்கிற ஒரு மேஜிக் ஸ்பெல் இல்ல. அது ஒரு மந்திரம் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு ரூமை கிளீன் பண்ற மாதிரி. நாம ஆராதிக்கும் போது நமக்கும் கடவுளுக்கும் நடுவுல இருக்கிற தடைகளை, அதாவது நம்ம பயம், சந்தேகம், குழப்பம் இதையெல்லாம் நீக்குறோம். அப்படி நீக்கும்போது அவருடைய பிரசனம் வர்றதுக்கு வழிய உண்டாக்குறோம். கடவுளோட பிரசனம் வந்துருச்சுன்னா அப்புறம் அங்க குழப்பத்துக்கோ இருட்டுக்கோ இடமே இல்ல. ஓகே, ஆராதனை தான் நம்ம ஆயுதம்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அதை எப்படி பயன்படுத்துறது? அதுக்கு தான் இந்த ஆவிக்குரிய போருக்கான நம்மளோட பிளேபுக்குக்கு, அதாவது வழிகாட்டி புத்தகத்துக்கு நாம வரோம். அதுதான் சங்கீதங்களின் புத்தகம். இது முழுக்க முழுக்க நம்ம நிஜ வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களுக்காகவே எழுதப்பட்ட பாடல்களால நிரம்பியிருக்கு. சங்கீதங்கள் எவ்ளோ பிராக்டிக்கலா இருக்குன்னு பாருங்களேன். உங்களுக்கு கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு பயம் வருதா? அதுக்கு சங்கீதம் 3 இருக்கு. மனுஷங்க கிட்ட இருந்தோ இல்ல கண்ணுக்கு தெரியாத சக்திகள் கிட்ட இருந்தோ எதிர்ப்பு வருதா? அதுக்கு சங்கீதம் 35 இருக்கு. முக்கியமா எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் ஒரு முழுமையான பாதுகாப்பு வேணுமா? அதுக்கு சங்கீதம் 91 இருக்கு. நம்ம ஒவ்வொரு தேவைக்கும் அங்க ஒரு பாடல் இருக்கு. இப்போ நாம ரொம்ப ஸ்பெஷலா சங்கீதம் 91 கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது ஒரு மறைக்கப்பட்ட ரகசிய குறியீட்டை உடைக்கிற மாதிரி இருக்க போகுது. ஏன்னா அதோட உண்மையான சக்தி, அது எழுதப்பட்ட காலகட்டத்தோட சூழலை நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான் நமக்கு முழுசா வெளிப்படும். இந்த சங்கீதத்தோட கோட உடைக்க நமக்கு ஒரு டீகோடரிங் தேவைப்படுது. அது என்னன்னா, சமீபத்துல கொண்டு பிடிச்ச உகரீத்திக் நூல்கள். இந்த நூல்கள்ல என்ன இருக்குன்னா, அந்த காலத்துல இஸ்ரவேல் மக்களை சுத்தி வாழ்ந்தவங்க எந்த தெய்வங்களெல்லாம் வணங்குனாங்க, எந்த பேய்களுக்கெல்லாம் பயந்தாங்கங்கிற தகவல் இருக்கு. இந்த நூல்கள் ஏன் இவ்ளோ முக்கியம்னா, சங்கீதம் 91 அந்த தெய்வங்களை நேரடியா சவாலுக்கு இழுக்குது. இது எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. இதுதான் அந்த ரகசிய குறியீட்டோட சாவி. அந்த காலத்து மக்கள் ரஷ்யப்னு ஒரு கொள்ளநோய் தெய்வத்துக்கு பயங்கரமா பயந்தாங்க. ஆனா சங்கீதம் 91 என்ன சொல்லுது? இருள நடமாடுற கொள்ளநோய் உன்னை எதுவும் செய்யாதுன்னு சொல்லி அந்த தெய்வத்தையே சக்தி இல்லாததா ஆக்குது. அவங்க ரஷ்யப்போட நெருப்பம்புகளுக்கு பயந்தாங்க. சங்கீதம் சொல்லுது பகல்ல பறக்கிற அம்பு உன்னை ஒன்னும் பண்ணாதுன்னு. அதே மாதிரி கெட்டப்ங்கிற நண்பர்கள் பேய், அப்புறம் பாம்பு, டிராகன் மாதிரியான மிருகங்கள்னு அவங்க பயந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பேர் சொல்லி கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு இது மேல எல்லாம் அதிகாரம் இருக்குன்னு பிரகடனம் பண்ணுது. இது வெறும் பாட்டு இல்ல, இது ஒரு அதிகார பிரகடனம். பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 91ல இருக்கிற இதே கருத்து புதிய ஏற்பாட்டுல எப்படி முழுமையடையுதுன்னு பாருங்க. சங்கீதம் அந்த எதிரிகளோட அதிகாரத்தை மறுக்குது. ஆனா இயேசுவோட வெற்றி அந்த எதிரிகளோட ஆயுதங்களே பிடுங்கிடுச்சு. இதனால சங்கீதம் 91ல இருக்கிற வாக்குறுதி நமக்கு இன்னும் உறுதியா, இன்னும் சொந்தமானதா மாறுது. சரி, இவ்ளோ விஷயங்களை நாம பார்த்தோம். இதை எப்படி நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது?
இது வெறும் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் மட்டும் இல்ல, இது ஒரு பயணம். அந்த பயணத்தோட படிகளை நாம இப்ப பார்க்கலாம். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சங்கீதத்தை ஒரு மந்திரம் மாதிரி திரும்ப திரும்ப சொல்றதுல சக்தி இல்ல. உண்மையான சக்தி எங்க இருக்குன்னா, அந்த வார்த்தைகள் நம்மள வழி நடத்துற அந்த உறவுல தான் இருக்கு. அதாவது கடவுளோட பிரசன்னத்துல தங்குறது, அவரை முழுசா நம்புறது, நம்ம வாழ்க்கைய அவர்கிட்ட ஒப்படைக்கிறது. இது வார்த்தைகளை பத்தினதில்ல, உறவை பத்தினது. அப்போ நம்ம பயணம் இப்படிதான் இருக்கு. முதல்ல பயம் வருது. ஆனா அந்த பயத்துல இருந்து நாம நம்பிக்கையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கும்போது தெய்வீக பாதுகாப்பு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த பாதுகாப்பு கடைசியில நம்மள ஒரு முழுமையான பாதுகாப்புக்குள்ள கொண்டு போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நாம ஏதோ செய்யறதால வர்றதில்ல, நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கிறோங்கிறத பொறுத்து தான் இது நடக்குது. நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த பெரிய கருத்துக்கள், பழங்கால ரகசியங்கள், இது எல்லாமே கடைசியில இந்த ஒரு தனிப்பட்ட கேள்விக்கு தான் நம்மள கொண்டு வருது. உங்க கவலைகளையெல்லாம் அவர் மேல வச்சிடுங்க, ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறாருன்னு சொல்றது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இன்னைக்கு இந்த நிமிஷத்துல எப்படி இருக்கும்? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் அறிவில்ல, இது உங்களுக்கான ஒரு அழைப்பு. இந்த விளக்கத்துல என்னோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி.